அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் சாதித்த அதே நேரத்தில் அவர்கள் தாண்டிய தடைகள் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். குறிப்பாக சுயதொழில் செய்கிறோர், அதே மாதிரி தன்னுடைய திறமையை வெளியுலகுக்கு கொண்டு வந்து இந்த உலகில் தன்னுடைய நிலையாக இந்த உலகத்துக்கு ஒரு படிப்பனையாக மாற்றணும். இவ்வாறு பல சாதனையாளர்களை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய அனுபவங்களையும் கேட்டறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, அதே நேரத்தில் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெயா கிரியேஷனுடைய இயக்குனர், அதே மாதிரி ஆரி டிசைன் கிளப்பினுடைய தலைவர் ஜெயந்தி முரளி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். குறிப்பாக இன்றைக்கு கொழும்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி வெளி மாவட்டங்களையும் பார்க்கலாம், இந்த பெண் தலைமைத்துவம் ஒன்று எடுத்து தொழில் முனைவோர், அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த சொசைட்டியில் தன்னுடைய இருப்பை ஒரு ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தணுமாறு நிறைய பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். குறிப்பா நீங்களும் அதுல ஒரு முக்கியமான ஆள். அதுலேயும் குறிப்பா அந்த ஆரி டிசைன் கிளப்போட தலைவராகவே இருக்கீங்க. இந்த போக்கு எப்படி இருக்கு? இப்போ முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் லேடிஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சமைச்சிக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, ஆஃப்டர் மேரேஜ் நான் சொல்கிறேன், ஒரு படிப்பு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மேலே கொண்டுட்டு போகிற ஒரு அந்த சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்ததில்லை. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் குழந்தைங்க அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்து பழகினவங்க அதை உடைச்சி இப்போ எங்களோட ஜெனரேஷன் வெளியில் அது வரதுக்கான ஒரு காரணம் நம்ம சொல்லலாம், வீட்டோட நம்மளோட சொசைட்டியோட அந்த ஃபினான்ஷியல் இதுகள் அதுலேருந்து உடச்சி வாரத்துக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வாரத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஈவன் எங்களுக்குமே அப்படி தான். ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம யோசிப்போம்ல, ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அப்படி வெளியில் இப்போ படிப்புலேயும் சரி எல்லா துறைகள்லையுமே பெண்கள் சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுய தொழிலுங்கிறது அந்த காலத்துலேருந்தே பெண்களுக்கு ரொம்ப கை கொடுத்துட்டு இருந்தது. அதுவும் இந்த டெய்லரிங் அதெல்லாம் இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே சின்னதாக வீட்டில் செஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ அதை டிசைனர்ஸ் அப்படி இப்படி அந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி கொஞ்சம் அதை பெருசாக்கி விரிவாக்கி ஒரு பேர் கொடுத்து அது மூலமாக வெளியில் இப்போ நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சாதனையாளர்களோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளப் ஒன்று நாங்கள் உருவாக்கி அதில் நான் தலைவராக இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப பெருமை. பட் எங்கள் அந்த கிளப்லேயும் சரி எங்களோட ஃபீல்டுலேயும் சரி இருக்கிற அத்தனை பேருமே சாதனையாளர்கள் தான், அத்தனை பேருமே சிங்கப்பெண்கள் தான், அத்தனை பேருமே தலைவர்கள் தான். நிச்சயமா. இது நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பொருளாதார ரீதியா தொழில வர்த்தகத்துல அவர்கள் சாதிக்கிறார்கள் அப்படின்னும் போது, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பத்துல கூட இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. என்னன்னா, குறிப்பா நம்மளோட அம்மம்மா அவங்க எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, வீட்டுக்கு செலவுக்கு பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது வீட்டு தோட்டங்கள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கு ஒரு வர்த்தக ரீதியா மாறி இருக்கு. கண்டிப்பா. சரி, இவ்வளவு பேசுறது ஜெயந்தி முரளி யார், அவங்கள பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஜெயந்தி முரளி, நான் என்னோட பேர் ஜெயந்தி முரளி. இப்போ ஜெயந்தி முரளின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ ஒரு 10 years பேக் யாருக்குமே தெரியாது. அதான் நான் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவ ஸ்கூல் நர்சரி போக ஆரம்பிச்சா. அது வரைக்கும் நானுமே வீட்டுக்குள்ளதான். அதுக்கப்புறம் அந்த டைம் ரொம்ப எனக்கு எக்ஸஸாக இருந்தது. அந்த டைமு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் அந்த ஒரு ஹாபியாக ஆரம்பித்தது தான் இந்த ஆரி ஒர்க். ஆரி ஒர்க்கு நான் சும்மா போய் படிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு, மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவுமே ஹாபியாக தான். அந்த மணி ஏர்னிங் மைண்ட் இல்லை, என்னோட அந்த திறமையை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்கிட்ட படித்தவங்களை வச்சு நான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பித்தது.
நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள யாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகினர்ஸுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நம்பி சில பேர் கொடுப்பாங்க இல்லையா, சொதப்பலெல்லாம் நடந்து நிறைய ஃபைட்டுக்கு மத்தியில் ஒரு என்ன சொல்கிறது, என்னோட சேர்ந்து எனக்கு ஸ்டாஃப்ஸ்ன்னு ஒரு 4 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு பேஸை நான் உருவாக்கி இப்போது சொசைட்டியில் ஜெயா ஆரி கிரியேஷன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இடத்த கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கக்குள்ள ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். இந்த ஐடியாவெல்லாம் வாரதுக்கு முன்னுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை இருக்கும், ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து சரி இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணலாம், சரி இதில் போகலாம் அப்படின்றது ஒன்று படிக்கும் போதே நமக்கு இருந்துடும், இல்லைன்னா சின்ன வயசுலேயே சிலருக்கு அது ஒரு ஆசையாக இருந்துடும். ஸோ உங்களுக்கு அதை எப்படி? எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே இல்லை. நீங்கள் படிக்கும் போது நான் வந்து நான் A-levelsல வந்து ஆர்ட்ஸ் செய்தேன். அதுக்கப்புறம் A-level முடிஞ்சதோடையே வந்து நானும் அப்படி தான் கம்ப்யூட்டர் அது இது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 5 years அப்படியே மார்க்கெட்டிங். ஆனால் படித்ததுக்கும் வேலை செஞ்சதுக்கும் சம்மந்தமே கிடையாது. AIT எல்லாம் முடித்தேன், ஆனால் நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்லேயும் போகலை. மார்க்கெட்டிங் போனேன். மார்க்கெட்டிங் அப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே ஜப்பும் குயிட் ஆயிடுச்சு. நான் அதில் வந்து பெருசாக மேலே போகணும் அப்படிங்கிற, ஏன்னா அந்த ஏஜ் அந்த மெச்சூரிட்டி கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் தாண்டி நாங்கள் மேலே அதெல்லாம் விட்டு அப்புறம் ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்து ஓகே இதுதான் நம்மளுக்கு சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ஹஸ்பண்டை வேலை பார்க்கணும், வீட்டு வேலை அப்படியே இருந்தாச்சு. அப்புறம் பேபி அப்படி இருக்கிற அந்த டைமில் சுத்தமாக எனக்கு இந்த டிசைனிங் பற்றியோ இல்லாட்டி இந்த ஆரி ஒர்க்கு டெய்லரிங்கோ எதுவுமே வந்து ஐடியாவே இல்லை அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு. என்னோட கசின் ஒருத்தவங்க வந்து ஆரி ஒர்க் அந்த டைம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளோ ஃபேமஸ் எல்லாம் கிடையாது ஆரி ஒர்க். இப்போ ரொம்ப கொஞ்சம் அந்த சூஸி பீப்புள் ஒன்லி ஆரம்ப ஸ்டேஜ்னால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. 1-2 பேர் தான் இங்கே ஸ்ரீலங்காலையும் செஞ்சாங்க. அந்த வெரி வெரி சூஸி பீப்புள், அந்த நிறைய அப்படின்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெட்டிங்கெல்லாம் செய்ய அப்படி அந்த மாதிரி அந்த பெரிய கிராண்ட் வெட்டிங்கில் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அந்த ஆரி ஒர்க் செஞ்சு போடுவாங்க. அப்படி தான் இருந்தது. ஏன்னா இப்போ அந்த ரொம்ப நார்மலான ஆக்களெல்லாம் ஆரி ஒர்க்கா நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் கட்டுப்படியாதுப்பா, அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் தான் அது. அப்போ அவங்க செய்துக்கிட்டு இருக்கக்குள்ள சும்மா இப்போ நான் அந்த டைம் பாஸுக்காக போயிட்டு அந்த ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் அப்படியே எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. இப்போது நார்மலாக நான் வந்து அந்த பகலில் தூங்குறது, அந்த டிவியில் உட்காந்து அந்த சீரியல் பார்க்குறது அந்த ஹேபிட் எனக்கு இல்லை. மோஸ்ட்லி நான் சாப்பாடு அப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுக்கு என்ன சாப்பாடு, அந்த குக்கிங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக வித்தியாசமாக அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். சாப்பாடு டேஸ்டா இருக்கும் இல்லையா, டிசைன் டேஸ்டா இல்ல ஐ மீன் டேஸ்ட்டுமே தான். அதை நான் இப்போ வெரைட்டியாக கொடுக்கணும், டெய்லி வித்தியாசமாக இருக்கணும், அப்படி அந்த கொஞ்சம் பார்த்து பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ இதுவுமே வந்து நான் சரி ஓகே நம்ம சும்மா இருக்கிற டைமில் இது ஏதாவது படித்தா ஓகேயா இருக்குமே அப்படின்னு போய் அந்த ஒரு 2-3 நாள் பழகினது. சரி ஓகே அப்போ ப்ளவுஸ் செய்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் செஞ்சேன், ட்ரையல் பண்ணி பார்த்தது எங்கள் அம்மாவுக்கு தான். அப்புறம் அது பார்த்துட்டு அப்புறம் ரிலேஷன்ஸ் அப்படியே ஒரு ஆக்கள் கேட்க அந்த மவுத் டு மவுத் போகணும். அம்மா பொண்ணு எது செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹாப்பி தானே. நல்லா இல்லைன்னா கூடயும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படிதான் அவங்க உறுத்தினாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஓகே நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஏதாவது 1-2 அப்படி கொடுப்பாங்களே, அப்படி அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட் அவள் வந்து டெய்லரிங் செய்வாள். அப்போ அவவும் நானும் சேர்ந்து சரி ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி அப்படி ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வர ஆர்டர்ஸ் எல்லாம் செய்து அப்போ அப்படியே நானும் கிளாஸஸ் எல்லாம் செய்வேன்ல. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வர ஒர்க் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, பே பண்ணுறது. அப்புறம் அப்படியே நாங்களும் கொஞ்சம் மேலே வர ஆரம்பித்தோம். நான் செப்பரேட்டாக செய்ய ஆரம்பித்தேன், அவள் செப்பரேட்டாக செஞ்சேன். அவங்க டெய்லரிங் தானே இப்போ நான் அந்த டெய்லரிங் அந்த மைண்டும் நம்மளுக்கு இருக்கணும் இந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ அப்படியே செய்துட்டு நான் ஆர்டர்ஸ்
நிறைய வர ஆரம்பிச்சிது. தனியாக எனக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கணும். என்கிட்ட படித்தவங்களுக்கே நான் ஒர்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி அப்படி இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்து ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பக்கத்தில் வந்திருக்கு. பட் அந்த காஸ்ட்டை விட குறைவாக கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ இப்போ இந்தியாவிலேருந்து எடுத்து இங்கே செய்யும்போது ஏற்படுற அந்த செலவை விட ஒரு குறைவான லிமிட்டட் செலவில் தான் இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. உங்களோட பட்ஜெட்டில் எப்படி இருந்துச்சு? நாங்கள் வந்து இப்போ பட்ஜெட் சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் இதுக்கு எடுக்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் அம்மா முடிச்சுட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து அந்த என்ன சொல்கிறது ப்ராஃபிட்டபிள் பார்க்குறது கிடையாது. வேலை வந்து நீட்டாக இருக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க இப்போ ஒரு அமௌண்ட் நாங்கள் சொன்னோன்னு சொன்னால் அவங்க அந்த பார்கெயின் பண்ணாமல் கொடுத்துட்டு போகணுன்னு தான் நான் எப்போவும் எதிர்பார்ப்பேன். ஆஃப்டர் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட ஆஃப்டர் டெலிவரி எங்களோட சர்வீஸும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் கையில் நாங்கள் எல்லாம் ஃபினிஷ் குட்டை அவங்க கையில் கொடுத்தோன்னே அவங்க ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகே, அவங்களுக்கு நாங்கள் இப்போ ப்ரைஸ் சொன்னால் கூட அவங்க ஓகேயா சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ சொல்லிட்டு இன்டர்வியூ பார்த்துட்டு இனி எல்லாம் முறை போல முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை அப்போ அந்த சொல்ல வரல, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பார்த்தா நம்மளுக்கும் ஒரு நார்மலாகவே வந்து நான் எப்போவுமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுக்குறது. இப்போ ரொம்ப விலை வச்சு ஆக்களை வந்து டிசப்பாயிண்ட் ஆக்கி அப்படி போகிறது இல்லை. இப்போ நம்மளுக்கும் தெரியும் அவங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த இப்போ ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்போம். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அந்த பட்ஜெட்டை லிமிட் பண்ணுவோம். ஆக்சுவலி இது என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறது வந்து மெட்டீரியலுக்கு இல்லை சார்ஜஸ் நாங்கள் பண்ணுறது டைமிங் ஒர்க் அந்த செய்கிற டைமிங்கை பொறுத்து தான் நாங்கள் ப்ரைஸஸ் டிசைட் பண்ணுவோம். ஸோ அது எங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இடைவேளை தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல ஆரி ஒர்க் சம்பந்தமான சந்தேகங்கள், கேள்விகள் அதை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் பல மெம்பர் அதாவது உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு தலைவராகவும் நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க ஜெயந்தி முரளி அவர்கள். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இந்த இண்டஸ்ட்ரியை வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் போராடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. அதில் முதற்கட்டமாக ஏதாச்சும் ஏற்பாடுகள் செஞ்சீங்களா? சரி, ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட மாணவர்களுக்கு அதே நேரத்தில் அவங்களோட சார்ந்தவர்கள் தெரிஞ்சவர்கள் மூலமாக நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு வருது. பட் இதை வந்து கொழும்புக்குள்ளே மட்டும் இன்றைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த வெளியிலலாம் கொண்டு போகணுன்ற ஐடியா பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி எங்களோட நான் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஆரி டிசைனர்ஸ்க்கான கிளப். அதில் ஸ்ரீலங்காவில் இருக்க அவ்வளோ ஆரி டிசைனர்ஸுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட 300 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்களோட கிளப்பில். பட் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், அந்த ஜாயின் ஆகியிருக்க அந்த மெம்பர்ஸுக்குமே இன்னுமே ஆரி ஒர்க் சம்மந்தமான ஒரு புரிந்துணர்வு அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாலும், ஒரு ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணாலோ அவங்க வந்து அதுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, ஸ்டில் யோசிக்கிறாங்க. இப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் வந்து எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ 2025 அந்த இடத்துக்கு அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. ஆரி ஒர்க்குங்கிறது வந்து 12th செஞ்சுரியில் வந்தது. ஸ்டில் நாங்கள் அங்கேயே தான் இருக்கோம் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாடர்ன் இதுக்கு நாங்கள் இன்னும் வரல, எங்களோட அந்த இதை இன்னும் கொண்டுட்டு போகணுன்னு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆரி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறதே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். யாரையுமே ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. வி ஆர் டிசைனர்ஸ். ஆரி கிரியேட்டிவ் ஃபீல்டு. ஆமாம், ஆரி ஒர்க்குன்னு இல்லை, இப்போ டெய்லரிங்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டிசைனர்ஸ். டிசைனிங் வந்து நீங்கள் டிப்ளமா டிகிரி படிச்சுட்டு தான் சர்டிஃபிகேட் காட்டி நான் டிசைனர்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட ஓன் ஐடியாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கனாலே நீங்கள் டிசைனர் தான். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து ஆட்களுக்கு கொண்டுட்டு வரணும். எதையுமே வந்து இந்த சீப்பாக வந்து யோசிக்கக்கூடாது. அப்படிங்கிற அந்த இதில் தான் ஆரி டிசைனர்ஸை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும்.
நாங்கள் கிளம்புல வந்து நிறைய ஃபேஷன் ஷோஸ் செய்திருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2023 மெய். நாங்கள் கிளப் ஸ்டார்ட் பண்ணது, இனோக்ரேஷன் பண்ணது வந்து 2023 மெயில். அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் அசோசியேஷனால் சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரைடல் ஷோ ஒன்று செஞ்சோம். அவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்தோம். நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி எங்களோட கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ப்ளவுசஸ் செய்து ஒரு பியூட்டிஷியன்ஸ் அவங்களோட கொலாபரேட் ஆகி அதை வந்து ஸ்டேஜ் பண்ணோம். ஸோ அந்த ஷோவே ரொம்ப அழகாக இருந்தது. அது எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ. நெளிவு சுழிவு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அதை வந்து மேடை ஏற்றி எங்களோட அந்த டிசைனர்ஸோட அந்த பேரை வந்து அதில் வெளியில் கொண்டு வந்தோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நாங்கள் இன்னொரு ஷோ ஒன்று செஞ்சோம். சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது இல்லையா, அதில் எங்களோட 20 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆன் த ஸ்பாட் அந்த ஒரு 20 மினிட்ஸில் ரெக்கார்ட் ஒன்று இது பண்ணாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அருந்ததி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருந்ததியோட டைப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ப்ரைடல் ஷோ செஞ்சோம். அது ஃபஸ்ட்டாக நாங்கள் செஞ்ச ஷோவை விட டபுள் ட்ரிபிள் ரொம்ப அழகாக வந்தது, ரொம்ப நல்லா வந்தது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால், அந்த கேஷ் வைஸ் பார்க்கக்குள்ள நாங்கள் ஆரி ஒர்க் ஒரு ப்ரைடல் ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால எங்கள் ஃபீல்டில் உள்ளவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், நீங்கள் பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமிங் வந்து குறைவு. ஒரு நாள் அவங்களோட ஜேர்னி இருக்கும். ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கையில் காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் நாங்கள் ஒரு ப்ளவுஸ் செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு ப்ளவுஸுக்கு மினிமம் ஒரு 1 வீக்காவது நாங்கள் எடுப்போம். அந்த 1 வீக் நம்மளோட அந்த டே நைட் எஃபர்ட் எல்லாம் போட்டு அதை அவுட்புட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கையில் கேஷ் வரும். அதுவும் நீங்கள் அந்த பெரிய ஒரு அளவு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மினிமம் ஒரு சார்ஜஸ் தானே இருக்கும். ஸோ அதனால ஆரி டிசைனர்ஸ் வந்து இந்த காசை வந்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போவும் அப்படி தான். அந்த காசு விஷயம்னு வரக்குள்ள கொஞ்சம் பேக் ஆகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணாதான் அதோட ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். நானுமே ஸ்டார்ட்டில் அப்படி தான். நான் இண்டிவிஜுவலாக நான் ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரைடல் ஷோஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க எல்லாம் வந்து கேட்கக்குள்ள, இப்போ நாங்கள் தனியாக பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 50,000 ஸ்பான்சர் கொடுக்கணும் அப்படிங்கக்குள்ள அது பெரிய ஒரு இது. நாங்கள் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணணும் அதுக்கு. 20,000 கூட அப்படி ஒர்க் பண்ணா நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக அந்த 1 மந்த் நான் ஒர்க் பண்ணாதான் என்னோட ப்ராஃபிட்டை தான் நான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு. செலவெல்லாம் கழிச்சு ப்ராஃபிட்டை தான் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நான் அதுக்கு 1 மந்த் ஒர்க் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் யோசிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் யோசிப்போம். அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அடுத்த ஏறி போயிடுவோம். இதில் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து தெரிவு செய்கிறது, இப்போ ஒரு க்ரியேஷனாக இருந்தாலும் ஒரு டிசைனை வந்து நீங்களா தெரிவு செய்வீங்களா, இல்லைன்னு சொன்னால் வர கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்களா? அது குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து நிறைய குறிப்பாக அந்த கடைகள்லையாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் அந்த இடங்கள்ல வந்து அது சம்மந்தமான டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு இவ்வளோ தெரியுமா அப்படின்ற சில டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப பிரம்மாண்டமாலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான செலவுகள் வந்து அதிகம் தானே. அதே நேரத்தில் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களா தெரிவு செய்வதுகள் இருக்கா, சில கஸ்டமர்ஸை கொடுப்பாங்களா? இப்படி இந்த டிசைனுங்களுக்குள்ள வந்து கஸ்டமர்ஸ் இப்போ நாங்கள் ஒரு சாரியை பேஸ் பண்ணி தான் டிசைன் நாங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ சம்டைம்ஸ் அவங்க சாரியில் இருக்க பிரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு ரிலேட்டடான டிசைன்ஸ் வேறு. இப்போ தான் நெட்டில் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லாம் போய் தட்டுனா எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன A to Z தேவையான வந்து இங்க லைட் பட்டதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படியே வழி தெரிகிற மாதிரி. ஆமா, ஏன்னா கொஞ்சம் அது எல்லாமே பிரைட்டா இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அதான் நெட்டில் சர்ச் பண்ணி சில நேரம் கொண்டு வருவாங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணவும் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இப்போ அவங்க கொண்டு வர மெட்டீரியல் சாரீஸ், இப்போ நம்மளை இந்து வெட்டிங்ஸில் தான் இந்த ரொம்ப யூஸ் பண்ணுறது ஆரி ஒர்க். அவங்க சாரிக்கு ரிலேட்டடாக சாரியில் இருக்க பிரிண்ட் எல்லாம் எடுத்து போட்டு அந்த மாதிரி நாங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம்,
அப்போ வர்ற கஸ்டமர் வந்து அவங்களோட ஐடியா இருக்கும். பட் அவங்களுக்கு டோட்டலாக இப்போ இந்த மெட்டீரியலில் இந்த டிசைனை போட்டால் நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும். இந்த மெட்டீரியல் இந்த திங்ஸை வந்து இந்த மெட்டீரியலை வந்து அந்த க்ளோத்தில் யூஸ் பண்ணினா அதுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அந்த கலர்ஸ் இது எல்லாமே வந்து எங்களோட ஐடியாவோட சேர்த்து அவங்களோட அந்த பட்ஜெட் ஐடியா எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த டிசைனை க்ரியேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கஸ்டமர் வந்தால் மினிமம் ஒரு 1.5 hour to 1 hour அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட ஐடியா எல்லாம் எடுக்க கண்டிப்பாக அதை ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்கு காட்டி, சம்டைம்ஸ் சில கஸ்டமர் பீட்ஸ்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சு காட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, இதில் வந்து சவாலாக வந்து என்னெல்லாம் இருக்குது? இப்போ என்னதான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தாலும் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு திருப்தியாக போகிறவங்க ஓகே, திருப்தி இல்லைன்னா சில நேரம் நம்ம செஞ்சதையே கலர்ட்டி மாற்ற வேண்டிய சூழல் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மறக்க முடியாது? நாங்கள் ஆக்சுவலாக ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறது நாங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான். ஐ மீன் பீட்ஸோ எல்லாமே ஸ்டோன்ஸ்லேருந்து அவ்வளோத்தையும் தைக்கணும், தச்சு தான் செய்யணும். அதுதான் அந்த வேலையோட ஸ்பெஷலே அதுதான், தைக்கிறது தான். எங்கள் பேஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க, ஓவர் த ஃபோன் தான், அவங்க பிக்மி போட்டு தான் மெட்டீரியல்லாம் அனுப்புனாங்க, அவங்க டிசைன் காட்டினாங்க. அப்போது அதில் வந்து மோஸ்ட்லி பேஸ்டிங் இருந்தது, ஒரு ஃபியூ பார்ட்ஸ் ஸ்டிச்சிங் இருந்தது. அப்புறம் கஸ்டமருக்கு முன்னாடியே சொன்னேன், இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது, அது என்னோட வேலை கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த பீட்ஸ் எல்லாம் அதில் ஒட்டி இருந்தது. பட் நாங்கள் ஸ்டிச் பண்ணோம். டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக அவ்வளோத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிக்சரில் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் வேணும். ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது என்னோடய வேலை கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கி, நாங்கள் நார்மலாக கஸ்டமர்கிட்டேருந்து மெட்டீரியல் நாங்கள் எப்போவுமே எடுக்க மாட்டோம். எங்ககிட்ட இருக்க மெட்டீரியலில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை தானே எங்களுக்கு கன்வீனியனாக இருக்கும். கஸ்டமர் போயிட்டு கடையில் வாங்குறது, அவங்க எதை வேணும்னாலும் தூக்கிட்டு வந்து கொடுக்கலாம் நம்மளுக்கு. சில நேரம் அது இந்த ஒர்க்குக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கும். அப்போ நாங்கள் நார்மலாக கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்க மாட்டோம். இவங்க அதையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ண வேணான்னு, ஓகே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஸோ ஓகே இதை யூஸ் பண்ணி இது பண்ணிடலான்னு சொல்லி மேக்ஸிமம் போட்டு எல்லாம் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணாங்க. நானும் கன்வின்ஸ் பண்ணுறேன், இது என்னோடய வேலை இல்லை, பேஸ்டிங் வந்து உங்களோட, ஐ மீன் இட்ஸ் நாட் மை ஒர்க், நீங்கள் வந்து அதை நீங்களே பண்ணியிருக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னைக்கு கண்ணாபின்னு கற்றுனாங்க. அப்புறம் எகெயின் திரும்ப மெட்டீரியல் வந்து அதை அவ்வளோத்தையும் பிரித்து திரும்ப அது அவங்க கேட்ட மாதிரி அதே மாதிரி ஒட்டி அமிச்சாச்சு. அவங்களும் பேமெண்ட்டும் நம்மளுக்கு போட்டாங்க. என்னோட இது கூகுள் பேஜில் போய் நல்ல ரிவ்யூ ஒன்றும் கொடுத்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குற டைம் நல்லா பேசுவாங்க, வந்து பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆர்டர் எல்லாம் முடித்து கையில் வாங்கிட்டும் போயிடுவாங்க. இப்போ நாங்கள் காசு அட்வான்ஸ் கூட நான்லாம் எடுக்க மாட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு காசு நாங்கள் சில நேரம் போடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போவாங்களா, கேஷை அமௌண்ட்டை சொன்னோன்னே அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவாங்க. அப்புறம் அதில் ஒர்க்கில் அந்த குறை இந்த குறை அப்படி இப்படி சொல்லி, ஆமாம் அந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. பட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவர் ரொம்ப அழுகாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டாங்க அந்த கஸ்டமர், இவங்க ஏமாற்றி காசு பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலையை வாங்கி கொடுத்த அட்வான்ஸை இப்போ நார்மலாக இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வந்து இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்காது, இது கைத்தொழில் தானே, வீட்டில் தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடி தனக்கு பில் கொடுக்கலன்னு கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்கு தான் நானும் சொல்றேனே தவிர என்ன சொல்றது, இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஓகே சரி, இப்போ இந்த ஃபீல்டு வந்து இப்போ கேட்கும் போதும் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புதுசு தான் அப்படின்றது. இப்போ ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது, இப்போ ஒரு உடுப்பு இல்லைன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் அது தையல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு மேலே வந்து மேலதிகமான வேலை இப்போ செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது.
இப்போ வந்து வீட்டில் இருக்கிற கணவன் மாதிரிலாம் பார்த்துட்டு மனைவி இல்லை நான் இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் பண்ணணுன்னே அவங்களே இது செலவே இவ்வளோ இருக்கு ஏமா அப்படின்ட்டு. ஸோ இந்த சூழல்லாம் அவங்களுக்கு வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்களா இப்படியெல்லாம்? இல்லை, நாமளாம் சொல்லுவாங்க அப்படி, நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் வாங்கி தரணும், அப்போ ப்ரைஸை வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு, நாங்களும் ஒரு காலத்தில் டிபெண்டடாக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னன்னா இப்போ அதிகமாக வந்து இது ஒரு பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து மேக்கப் போடுறதை வந்து பெருசாக பார்த்தது இன்றைக்கு வந்து சாதாரணமாக மாதிரி. பட் இது இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு துறை. இதில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நிறைய பேர் வந்துடுவாங்க, அது தெரியும். ஆனால் இப்போவே வந்து இப்போ நான்லாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒன்லி ஃபியூ பீப்புள் தான். இப்போ கிளம்ப பொறுத்தளவில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம். பட் ஸ்டில் நாங்களும் அந்த ஃபீல்டில் இருக்கோம். எங்களுக்கு அப்புறமா வந்தவங்களும் இருக்காங்க. காம்படிஷன் நிறைஞ்சிடுச்சு. ஆனால் அதில் நம்மளோட பேரை பதிச்சுக்கிறதுக்கு நாங்கள் தான் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட அந்த ஸ்டாண்டர்டை வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோன்னு நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப கம்மியாலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் மை ஸ்டாண்டர்ட் இஸ் தேர். என்னோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, நான் அதில் தான் இருப்பேன். அது வந்து எங்களோட நேமை தக்க வச்சுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ தேர். எங்களோட அந்த நாங்கள் டைமிங் சொல்கிறேன்ல, அந்த டைமிங்க்கான வேல்யூ, நாங்கள் எங்களோட டைமுக்கு நாங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல, அந்த வேல்யூ நாங்கள் எப்போவுமே வந்து நம்ம மொதல் வேல்யூ பண்ணிக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க நம்மள வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல். எங்கள் கூட ஜெயந்தி முரளி இணைஞ்சிருக்காங்க, ஜெயா கிரியேஷனோட டைரக்டர், அதே மாதிரி ஆரி டிசைன்ஸ் கிளப்போட தலைவர். ஸோ நிறைய விஷயம் பேசுகிறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க என்னன்னு சொன்னால், அவங்களோட முதலாவது சம்பளம் சம்பளம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு நான் நினைக்கிறேன் சுயமா வளைச்ச காசு அப்படின்னு ஒரு இருக்கும்ல, அந்த சீக்ரெட்டை உடைங்க. ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச ஒர்க்கு நான் 5500 எடுத்திருக்கேன். அந்த காசு இட்ஸ் வெரி பிக் மணி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணேன். அது வேற. இது வந்து இது என்னோட கம்பெனி. நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணி அவங்க கையிலேருந்து வாங்கின காசு இல்லையா, அது இல்லை. இது வந்து என்னோடது. நான் வந்து இட்ஸ் ஒன் மேன் ஷோ. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. இது என்னோட கம்பெனி, நான் உழைச்சி வாங்கினேன் என்னோட காசு. 5500 மை ஃபர்ஸ்ட். அதை வச்சு என்ன பண்ணீங்க? அதை வச்சு நீ அடுத்த ஒர்க்குக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கிக்கணும்ல. அடுத்த என்ன இருக்கு, இவரை பார்த்தா எனக்கு அடிக்கடி கோவம் வருது அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? சீரியஸா நான் யாரையும் பார்த்து கோவப்பட்டது இல்லை. சரி, அதே மாதிரி நான் இந்த விஷயத்துல அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? எந்த விஷயத்துலயும் சரி, என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா என்ன பார்த்தாலே ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? ஏன் கூலா இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அது சரி, அது பார்த்தா உங்களுக்கு கோவம் வருதா? அது கேட்டா இல்லை, அது வந்து என்ன சொல்றது, கூலா இருக்கிறது நல்லது தானே. சரி, எனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆசை? சீரியஸா என்ன சொல்றது, யாரும் என்னை விட பெருசாக இருக்கவங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது. இப்படி தான் இப்போ எங்களோட ஃபீல்டுலேயே நான் அவங்கள பார்த்து நான் அவங்க லெவலுக்கு அந்த இடத்த ரீச் பண்ணணும்னு நாங்கள் நினைப்போம். ஒரு என்ன மோட்டிவேஷனை நாங்கள் எடுத்துக்குவோம். பட் அவங்கள பிரேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேலே ஏறி நிற்கணும்னு நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். சரி, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க வேலை இல்லாதவங்க அப்படின்னு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையாச்சும் யாராச்சும் நினச்சிருக்கீங்களா? இப்போ நாங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் செய்கிறோம்ல, எல்லாம் வெட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளப்பே வந்து ஒரு மாதிரி வெட்டியாக தான், இதெல்லாம் சும்மா இதுக்குள்ளே இருக்கிறதே சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை. என்ன சொல்கிறது, நான் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாங்கள் இந்த கிளப் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறது வந்து ஒரே இடத்துலேருந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஒரே இடத்துலேருந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே மைண்டில் இருக்காது. அந்த ஒர்க்கை முடிக்கணும் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். சில நேரம் நம்ம வீட்டையும் மறந்துடுவோம். அப்போ அந்த உள்ளுக்கே உட்காந்து சன்லைட் படுறது கூட நம்மளுக்கு சான்சஸே இருக்காது. அப்படி மோஸ்ட்லி எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே இதுக்குள்ளே இருப்பாங்கல்ல.
ஸோ அவங்களுக்கு வெளியில் வரத்துக்குமே சான்சஸ் இல்லை. நாங்கள் வந்து ஒரு கெதரிங் இருக்கணும், ஒரு ஃபன் பண்ணணும், அந்த ஒரு மோட்டிவேஷனும் இதில் இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாரும் நார்மலாக கண்டாக்ட் பண்ணுவாங்கள்ல, பண்ணி பேசக்குள்ள அக்கா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளுக்கும் ஒன்று ஒரு கிளப் இருந்தால் நல்லா இருக்குமே, நாங்களும் எங்கேயாவது போவோமே, ஒரு ட்ரிப்பு போவோமே, அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்க தான் எனக்கு இந்த கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கே ஒரு இது தோணுச்சு. எல்லாத்தையும் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னோகிரேஷனுக்கே ஹஸ்பண்ட் மாரெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. வைஃப் அப்பா போயிட்டு வா. ஆமாம் சார், நீ வீட்டிலே தானே, சில பேர் இப்படி தானே, நீங்கள் வீட்டிலே தானே இருக்கீங்க, சரி போயிட்டு வாங்க, நல்லது தானே, இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங், அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க நிறைய பேர். சரி, எனக்கு இவங்க கூட நேரம் செலவு பண்ண பிடிக்கும்னா யாரு? என் பொண்ணு. ஆமாம். சரி, இது ஸ்பெஷலா அவங்க கேட்க சொன்னதால கேக்குறேன், யாரு பெஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஆஹா, ஸ்கூல் டைம்லலாம் அதெல்லாம் இனி சொல்ல முடியாது. அவன் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் நேம் எல்லாம் சொல்ல முடியாது, பட் அது இருக்கு. ஓகே, சரி, என்னோட கனவுகள் இதை நோக்கி தானா? என்னோட கனவுகள் ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும். எனக்கு என் பேர் வந்து இப்போவும் என் பேர் வெளியில் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் மேலே போகணும். பட் என்னை சுற்றி இருக்கவங்கள நான் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் வந்து என்னோட சேர்த்து மேலே எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வளர்ச்சி. ஆமாம், அதுதான் என்னோட சக்ஸஸ். சரி, வாழ்க்கையில் ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நிறைய பண்ணியிருக்கேன், பட் நான் ஒரு தடவை சரி அப்படி இல்லை. என்னோட ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கு. நான் வந்து ஒரு ஹோம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் என்னோட சக்ஸஸ் அதுதான். அந்த எய்மை நோக்கி நான் போகணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, தனியே இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோடையோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்? என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்னோ பிடிக்கும். சரியா, அப்போ நாங்கள் சிம்லா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்னும் பிளானிங்காகவே தான் இருக்கு. சரி, ஓகே, எந்த நாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு? எனக்கு ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும். நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். எங்கே போனாலும் இங்கே வந்து மூச்சு விட்டாதான் அது என்ன சொல்கிறது, கம்பேரிங் வித் அதர் கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா இஸ் த பெஸ்ட். நம்மளுக்கு நிறைய வளங்கள் இருக்கு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை, இதை விட அழகான கண்ட்ரி எங்கேயுமே இல்லை. ஆமா, 5 மணிக்கு சூடான பிரதேசத்துக்கு போறீங்க. ஆமா, சீரியஸா இங்க இருக்க கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு இங்க நாங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கோம். இங்க ஒரு டைமுக்கு மேல நாங்க வேலை செய்ய மாட்டோம். பட் நீங்க ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு பாருங்க, 24 மணி நேரமும் ஓடிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மீட் ஆகிறதுக்கே டைம் இருக்காது. இவங்க நைட்டுக்கு வருவாங்க, அந்த டைம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு 1 மந்த் கழிச்சு தான் மீட் பண்ணிப்பாங்களா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆமா. சரி, உங்களோட என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன? என்னோட என்டர்டெயின்மெண்ட்னு சொன்னால் என்னோட கிளப் எனக்கு என்டர்டெயின்மெண்ட். நான் மெம்பர்ஸோட என்ன சொல்கிறது, மீட்டிங்ஸ் அது இது நாங்கள் போவோம். என் பொண்ணு எனக்கு என்டர்டெயின்மெண்ட். வெளியில் போவோம், அம்மா என்னையா நீ என்டர்டெயின்மெண்ட். வெளியில் போவோம், சுற்றுவோம். அப்புறம் நேரம் இருக்கா? கண்டிப்பா. ஓகே, ஃபைனலாக வந்து கலவுல அல்லது தனிய ரகசியமா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு தெரியாம செஞ்ச ஒரு தப்பு இல்லை தவறு, இன்னும் வீட்டுக்கு தெரியாம இருக்கிறதா இருக்கு? என்னோட லவ்வே வீட்டுக்கு தெரியாது. ஸ்கூல் அதோட அப்படியே முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இது இல்லாமல் சரி, இவ்வளோ வேலை பிஸி இதெல்லாம் இருக்கும். இந்த கிளப் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருக்கு. கண்டிப்பா. அதுலேயும் குறிப்பாக வந்து பொதுவாக சொல்லுவாங்க கேர்ள்ஸ் கூடனாலே அந்த இடம் வந்து கொலாயடி சண்டை நடக்கிற இடம் மாதிரி இருக்குன்றது. பட் இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் அப்படி இல்லை. ஏன்னா மெச்சூர்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்காங்க. இது வந்து குறிப்பாக அது அந்த நேரத்தில் ஒரு ஓமையாக பயன்படுத்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் நாங்களும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். 300 லேடிஸ் ஒரு இடத்துல இருக்கோம்ல, நிறைய பிரச்சனை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அப்படி இல்லை. தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். சில நேரம் அவங்களுக்கு புரிந்துணர்வு இருக்காது. அந்த நாங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியாது.
அது தெளிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அதில் வந்து சில மனக்கசப்புகள் எல்லாம் வரத்துக்கு சான்சஸ் வந்திருக்கு. பட் அதெல்லாம் உடச்சி நாங்கள் வந்து நிறைய விஷயம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க கொஷின் கேட்டாலே அதை வந்து நாங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த பொறுமை வேணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி இதில் வந்து போட்டி நீங்கள் ஒரே ஃபீல்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் இதுக்குள்ளே இருக்கோம்ல. ஆனால் அந்த இப்போ நாங்கள் ஒரு கெதரிங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் தாண்டி எல்லாம் வந்து ஒன்றா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களோட ஏஜிஎம் இருந்து 1 year கம்ப்ளீஷன் ஏஜிஎம். ஆமாம், 2023 நாங்கள் மே ஸ்டார்ட் பண்ணோம். 24 மேல வந்து எங்களோட ஏஜிஎம் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் இருந்தது. ஒரு 50 மெம்பர்ஸ் வந்தாங்க ஏஜிஎம்க்கு. பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதோட வந்து இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்றது, நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து இந்த அறிவுக்கு சம்மந்தமாக ஒரு ஒர்க் ஷாப்பா இல்லை என்ன அது ஷோவாக தெரியல, ஜெஃப்னால் செய்ய போகிறீங்க அப்படின்னு. இது காம்படிஷன். ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன மாதிரி? ஆக்சுவலி இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி கேண்டியில் செய்திருக்கோம், பேட்டிக்லோவில் செஞ்சுருக்கோம், ஒர்க் ஷாப் செய்திருக்கோம். அது வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் ஷாப்புன்னு அந்த மாதிரி போகிறது வந்து அந்த ஏரியாவில் இருக்க எங்களோட மெம்பர்ஸை வந்து நாங்கள் கெதர் பண்ணி ஒரு மீட் அப், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும்ல நாங்கள். அதுதான் அது ஆக்சுவலி அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஒரு மீட் அப் எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகணும் இல்லையா எங்களோட மெம்பர்ஸோட. இப்போ நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். வாய்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம். என்னோட குரூப்பில் எப்போவும் வாய்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன், மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க வாய்ஸை மட்டும் தான் கேட்டிருக்கோம். பார்க்க ஆசையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களையும் எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்து ஒரு கெதரிங்காக செய்யாமல் ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒர்க் ஷாப்பாக செய்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு மென்டாலிட்டி இருக்குது. வந்து கலம்புள்ள இருக்கிற எல்லா டிசைனர்ஸும் வந்து எல்லாமே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட். எங்களுக்கு அங்கே அவுட் ஆஃப் கலம்புல உள்ளவங்க வந்து கொஞ்சம் கம்மி தெரியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அவங்க வந்து தேடுறது குறவு. இன்னொரு ரீசன் வந்து ஆர்டர்ஸும் வந்து பெருசாக அங்கே உள்ள ஆக்கள் அவங்கள நம்பி கொடுக்க மாட்டாங்களே, கிளம்பு ஆக்களை தான் நம்பிட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அவங்க தேடுறது குறவு. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் செய்கிறது. புதுசு ஏதாவது நியூ திங்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இருக்கிறதுலே டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுவோம். அந்த மாதிரி கேண்டி பேட்டிக்லோ எல்லாம் நாங்கள் ஒர்க் ஷாப் செஞ்சோம். இப்போ இந்த வாட்டி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஜஃப்னால செய்யுங்க. ஏன்னா ஜஃப்னா ஆக்கல நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் ஜஃப்னா போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். ஸோ இந்த சாட்டை வச்சாவது அப்படியே ஸ்ரீலங்காவை சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு எப்படி ஐடியா பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இது நான் ஒரு ஆம்பளை பையனாக இருந்துட்டு கேட்குறேன். இந்த இது வந்து இப்போ சீலையில் இந்த புடவையிலையாக இருக்கலாம், அதே மாதிரி திருமண உடுப்புகள் இருக்கு இல்லையா லேடிஸுக்கு, அதுல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சொல்லுது ரொம்ப பிரம்மாண்டமாக. அதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் போகும்? அப்போ ஒரு சாரி எல்லாம் எடுத்தால் நீங்கள் 1 month அதுக்கு ஒர்க் பண்ணி ஆகும். 1 month? ஆமாம், இண்டிவிஜுவலாகவும் செய்ய முடியாது. இப்போ இண்டிவிஜுவலாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் கூட பிடிக்கும் தனியாக செய்கிறவங்களா இருந்தால். இப்போ ஒரு 3-4 ஸ்டாஃப்ஸ் வச்சுட்டு ஒர்க் பார்ப்பேன். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ஒரு டைம் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்ல, ஒரு 10 days 15 daysக்குள்ளே முடிக்கணும். அந்த மாதிரி நாங்கள் டார்கெட் பண்ணிட்டோம்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிப்போம். இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சிலர் வந்து சொல்லுவாங்க அடுத்த வீக் வந்து இப்படி திரும்ப கல்யாணம் இருக்குது, அவசரமாக செய்யணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அப்படிதான் நாங்கள் இப்போ ஆக்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி நடந்திருக்கா? ஆமாம், நிறைய நடந்திருக்கு. நான் சாரி ஒர்க்கெல்லாம் வந்து இந்த இப்போ சீசன் டைம்லலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நான் இது ஒர்க்குக்கு டெம்பரரியாக ஆக்கள் எடுப்போம். அதுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் க்ரௌட் வச்சுருப்போம். ஓகே, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படித்து இது வந்துட்டு இப்போ இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி அவங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறது, இல்லை என்ன படிக்கிறதுனா என்ன மாதிரி? இப்போ தான் சோஷியல் மீடியா எல்லாம் இப்போ நார்மலாக எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா டிசைனர்ஸ்க்கும் பேஜ் இல்லாத ஆக்களே கிடையாது.
நார்மலாக ஆரி ஒர்க்னு போட்டாலே ஆன்லைன்ல தான் கிளாஸ் விளாட்றாங்க. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அந்த இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், ஆன்லைனை விட நீங்கள் நேரில் வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஃபிசிக்கலாக படிக்கிறது தான் பெஸ்ட்டு. சரி, இறுதியா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சந்தைகள் இருக்கு, அங்கேருந்து டைம் போதாது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இறுதியாக என்ன சொல்கிறீங்க? அதாவது குறிப்பாக நான் 3 விஷயத்த சொல்லியிருந்தேன் ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது. முதல்ல வந்து ஒரு தொழில் முனைவராக ஒரு பெண்ணாக வந்து இந்த இடத்துக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட நீங்களும் ஒரு ஆளாக போட்டி போட்டு, அடுத்த வந்து இந்த துறையில் வந்து புதுசான ஒரு துறை எடுத்து இதில் ஜெயிக்க முடியும், இதில் எங்களை அடையாளப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த துறையுமே வந்து ஈஸி கிடையாது. நாங்கள் சூஸ் பண்ணினோன்னு சொன்னால் அந்த கோலை நோக்கி நாங்கள் ஓடிட்டே இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு தடைகள் நிறைய வரலாம், போட்டி நிறைய வரலாம். அந்த போட்டி எல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு பேரை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக அந்த அடையாளத்தை நாங்கள் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே யூனிக்காக இருக்க கற்றுக்கணுன்னு நான் சொல்லுவேன். மற்றது ஓடுறது, நம்மளோட அந்த முயற்சியை வந்து எப்போவுமே கைவிடக்கூடாது. புதுசாக நம்ம எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் புதுசாக அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டார்ட்டில் நாங்கள் செய்யக்குள்ள இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் ஆரி ஒர்க், இதுதான் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இதுதான் கம்ப்யூட்டர், அந்த இதுலேயே நாங்கள் இருக்க முடியாது. கம்ப்யூட்டர்னால் வி ஹேவ் டு அப்டேட் எவ்ரி திங். அந்த டேக்கு வரது அவ்வளோத்தையும் நாங்கள் அப்டேட். அந்த மாதிரி ஆரி ஒர்க்கும் அப்படி தான், ஒரு இடத்துல லிமிட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் சொல்கிற விஷயத்துல ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு வந்து இந்த மெஷின்லேயும் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. மெஷின் எம்ப்ராய்டரி இருக்குது. மெஷின் சேம் நீங்கள் ஆரி ஒர்க்கில் செய்கிற அவ்வளவுமே மெஷின்லேயும் செய்கிறாங்க. பட் ஸ்டில் ஆரி ஒர்க்குன்னு ஒரு இடம் எப்பவுமே இருக்கு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆமா, நீங்க கண்டிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வித்தியாசத்தை அப்படியே கண்டுபிடிக்கலாம். கையில செய்ததுக்கும் மெஷின்ல செய்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அந்த டைம் பேலன்ஸ் பண்றது, மெஷின் ஒர்க் வந்து டைமிங் இல்ல, அதனால கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அம்பாடியோட வெட்டிங்லலாம் பாருங்க, அவங்க ஃபுல்லா கோல்டு ஜுவல்ஸ், அந்த முத்து பவளம், வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் ராஜா காலத்துலேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு பாயாக இருந்துக்கிட்டு கேட்குறேன்னு சொன்னீங்கல்ல, அது கிடையாது. இந்தியாவில் வந்து நிறைய பாய்ஸ் தான் ஆரி ஒர்க் செய்கிறாங்க. இங்கேயுமே இப்போ செய்கிறாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க் செய்கிறது. பாய்ஸ் வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க, பார்க்குறாங்க. ஸோ பாய்ஸும் வந்து உங்ககிட்ட கிளாஸஸ் வரணும் அப்படின்னா கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஒரு பாய் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. இப்போ மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் பேர் இப்போ உருவாயிட்டு இருக்காங்க. இந்த டிசைன் அப்படின்னு வரும்போது சொல்லுவாங்க, லேடிஸ் வந்து நல்லா டிசைன் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க கிரியேட்டிவ் சைடில் அப்படின்னு. ஆனால் ஜென்ஸ் வந்து வரைகிறாங்கன்னா, பட் அந்த டிசைனிங் வந்து செய்கிறது பொறுமைன்ற ஒரு பொறுமை, அது 100% கரெக்ட். பட் என்ன சொல்கிறது, இப்போது லேடிஸ் ட்ரெஸ்ஸை ஜென்ஸ் செஞ்சாங்கன்னு சொன்ன எந்த துறை எடுத்துங்க, லேடிஸோட எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் ஜென்ஸ் செய்கிறது வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அவங்க ரசிக்கிறது கூட. சீரியஸ்லி, நீங்கள் பியூட்டிஷியனாக இருக்கட்டும், ஈவன் குக்கிங்காக இருக்கட்டும், ட்ரெஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த எல்லாமே பாருங்கள், லேடிஸ் செய்கிறதுக்கும் ஜென்ஸ் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு லேடி போடுற ட்ரெஸ்ஸை ஜென் தைச்சாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்க ரசிக்கிற விதம் வேறு, அவங்க ரசிக்கிற தன்மை கூட அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பொறுமைங்கிறப்போ லேடிஸ் அந்த சின்னதாக செஞ்சு பொறுமையாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது. ஒரு வேலை நடந்துட்டு இருக்க வரைக்கும் ஓகே, அந்த இடத்த விட்டு எழுப்பிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் திரும்ப அமர்றதுன்றது நிச்சயமா. சரி, இறுதியாக நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துக்கு உங்களுடைய இந்த டைம் ஷெடியூலுக்குள்ளே இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட ஆரிக்கலை அந்த 12ஆம் நூற்றாண்டோடு முடிஞ்சிடும், இதோட அழிஞ்சு போயிடும் அப்படின்ற அந்த இது இல்லாமல் தொடர்ந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டான் டிவிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. இதில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சுதர்சினி, வினீத், சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான். நன்றி, வணக்கம்.